மீனவனும் இளவரசியும். சந்திரபுரி அரசர் தன் மகளுக்கு அன்பான கணவரை தேடி ஒரு போட்டி வைத்தார். அப்போது அந்த போட்டியில் பல நாட்டு அரசர்கள், இளவரசர்கள் மற்றும் அந்த நாட்டு இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதை கண்டு கொள்ளாமல் ஒருவன் வழக்கம் போல் கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்றான். அப்போது அவனுக்கு கடலில் இருந்து மிகவும் அரிதான மேலும் அற்புதமான பிரகாசமாக ஒளி வீசும் ஒரு முத்து கிடைத்தது. அவன் பெயர் ரவி. அவன் மிகவும் ஏழை. ஆனால் அவன் மனமோ சொக்கத் தங்கம். அதன் விலை பல கோடிகள் இருக்கும். ஆனால் அதை அவன் வைத்து கொள்ளாமல் உடனே அதை அரசரிடம் கொடுத்து அரசி அல்லது இளவரசியிடம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வேகமாக அரண்மனைக்கு போனான். பிறகு அங்கு அரசரிடம் அதிசய முத்தை கொடுத்தான். அதன் அழகை கண்டு அவர் மிகவும் வியந்து போனார். பின்னர் அவர் அரசியிடம் ரவி தந்த அதிசய முத்தை கொடுத்தார். அதை வாங்கி அரசி பிரமித்து ரசித்துவிட்டு அதன் அழகில் மிகவும் வியந்தே போனாள். அதன் பிறகு அரசி அதிசய முத்தை இளவரசியிடம் தந்தாள். ஒரு கணம் அதன் அழகில் திகைத்து நின்றுவிட்டாள் இளவரசி ரதி. அதே நேரத்தில் ஆச்சரியமாக ரவியை பார்த்தாள். பிறகு ரவியின் அருகில் வந்து, இந்த அதிசய முத்து மிகவும் அழகாக இருக்கிறது என்றாள். அதே நேரத்தில் இளவரசி ரவியிடம் மெதுவான குரலில், நான் சொல்வது இப்போது உங்களுக்கு புரிகிறதா, புரியவில்லையா? அதற்கு ரவி பேசாமல் இருக்க இளவரசி ரதி அவனிடம் தெளிவாக சொன்னாள், உங்கள் உண்மையான அன்பு மனம்தான் இதைவிட அழகாக பாசமுடன் அதிகமாக ஒளி வீசுகிறது என்றாள். உங்கள் கண்களில் இருக்கிற உண்மையான அன்பு மற்றும் பாசம் என்னை இப்போது கவர்ந்து இழுத்துவிட்டது. இன்று முதல் நீங்கள்தான் என் அன்பான கண் நிறைந்த கணவர் என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் கூட தாமதிக்காமல் ரவியின் கழுத்தில் சுயம்வர மாலையை எடுத்து வந்து போட்டுவிட்டாள். இப்போது இதை பார்த்த ரவி நடந்தது கனவா அல்லது நினைவா என்று எண்ணிக்கொண்டு அப்படியே சிலை போல அதே இடத்தில் நின்றுவிட்டான். அங்கிருந்த அனைவருக்கும் கூட இதே ரவியின் மனநிலைதான் இருந்தது. ஒரே ஒரு நொடியில் ஏழை ரவி இளவரசன் ரவி ஆகிவிட்டான்.